அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது உடல் முழுவதுமே தளர்வு அடைவதற்கான பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 ஆசனா இருக்கும். அந்த 3 ஆசனாவை சேர்ந்தாப்பில் ஒரு சீக்வன்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். அவ்வளோதான். பர்வதாசனா, அதுக்கப்புறமேட்டு டால்ஃபின் போஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்போ மட்டும் கீழே வச்சுட்டு அப்படியே மவுண்டன் மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் சதுரங்க ஆசனா அப்படின்னு பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வஜ்ராசனாவில் ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு கைகள் முன்னோக்கி நல்லா இப்படி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்மளோட கை பொசிஷனையும் கால் பொசிஷனையும் நம்ம மாற்றக்கூடாது. மாற்றாமல் நம்ம அப்படியே பண்ணணும். அப்படியே முட்டி போட்டுட்டு எழுந்து பர்வதாசனா, அதாவது மவுண்டன் போஸ். இப்போ ஒவ்வொரு ஆசனாலையுமே ஒரு 2 இல்லை 3 வினாடிகள் நம்ம அப்படியே ஸ்டே பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எல்போ மவுண்டன் சொல்லக்கூடிய டால்ஃபின் போஸ். இதுலேருந்து நம்மளோட கால் மட்டும் பின்னோக்கி போயிட்டு உடம்பை இப்படி முன்னோக்கி இப்படி தள்ளணும். இது அப்படியே நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வர போகிறோம். இப்போ மறுபடியும் பர்வதாசனா. பர்வதாசனா பண்ணும்போது கால் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தோம்னா நம்மளோட குதிக்கால் கீழே படும். இந்த அளவுக்கு நல்லா நம்மளோட முதுகு தண்டை கீழே இறக்கணும். ஒவ்வொரு இதுலேயும் அட்லீஸ்ட் ஒரு 3 வினாடியாவது இருக்கணும். அதுக்கப்புறம் டால்ஃபின் போஸ். இதில் கை பொசிஷன் அப்படியே வச்சுட்டு கால் மட்டும் பின்னோக்கி தள்ளி போயிட்டு உடம்பு முன்னோக்கி தள்ளும். இன்னொரு முறை. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள எடுத்து வெளியிடலாம். இதில் பர்வதாசனா பண்ணும் போது நம்மளோட குதிக்கால் கீழே இருந்தால் மட்டும்தான் நம்மளோட அந்த காஃப் மசிலும் ஆம்ஸ்ட்ரிங் மசில்ஸும் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். அதுக்கப்புறம் அந்த எல்போ மவுண்டனில் பார்த்தோம்னா, அதான் டால்ஃபின் போஸ், அதில் பார்த்தோம்னா தலை கீழே டச் ஆகணும்னு அவசியம் இல்லை. எது வரைக்கும் வருதோ அந்த அளவுக்கு பண்ணலாம். அதே நேரத்தில் அந்த கால் கீழே ஹீல்ஸ் கீழே இருந்தால் நல்லா தான் இருக்கும். இல்லை கால் வைக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம்னா, அதாவது கால் கொஞ்சம் விரித்து வச்சோம்னா ஓரளவுக்கு நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே நம்ம உடம்ப முன்னோக்கி தள்ளோம்னா சதுரங்க ஆசனா, அதாவது எல்போ பிளாங்க்னு கூட சொல்லலாம். இது 3ஐயும் சேர்ந்து செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்ம உடல் முழுவதுமே நல்லா தளர்வடைஞ்சிரும். ரத்த ஓட்டம் நல்லாவே அதிகமாக போகும். இந்த பயிற்சி முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.